டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள். நிமிர்ந்து அமர்ந்து கண்களை மூடியவாறு லேசாக மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே புருவ மத்தியை கவனிப்போம். அன்பர்களே, மனம்தான் வாழ்க்கை, எண்ணம்தான் வாழ்க்கை. நாம் அனைவருக்கும் தெரிந்ததே. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்பும் எண்ணம் முதலில் வருகிறது. பிறகு செயல் செய்து அதற்கான விளைவை அனுபவிக்கிறோம். இரண்டு விதமான மனம் நம்மிடம் செயல்படுகிறது. ஒரு மனம் தெய்வ மனம், இயல்பாக இயற்கையாக இருப்பது. அந்த தெய்வ சக்தி நமது உடலிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. எப்பொழுதும் நமது உடலில் 5 ஓட்டங்களுக்கு காரணமாக இருக்கிறது. உண்ணும் உணவை சக்தியாக மாற்றுவதற்கு காரணமாக இருக்கிறது. கழிவுப் பொருளை வெளியேற்றுவதற்கு காரணமாக இருப்பது அதே தெய்வ சக்தி தான் நம்மை பிறக்கவும் வைத்துள்ளது. எனவே நமது எண்ணங்கள் வரும்பொழுது இந்த எண்ணம் என்னுள் இருக்கும் தெய்வ சக்திக்கு உதவியாக அமையுமா, அல்லது அந்த தெய்வ சக்தியை குறைத்து விடுமா? நமக்கு உள்ளே இருக்கிற தெய்வ சக்தி குறைந்தால் நோய், உடல் மன துன்பங்கள், கவலை, பயம் போன்றவைகள் வந்துவிடும். எனவே நமது உடலில் இருக்கும் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கும் தெய்வ சக்தியை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். செயற்கையான எண்ணங்கள், சமுதாய சம்பந்தப்பட்ட எண்ணங்கள் அந்த இயற்கையான தெய்வ சக்தியை குறைக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். நமது கடமைகளை செய்ய வேண்டும். குடும்பத்தோடு வாழ்கிறோம், பொருள் ஈட்டுகிறோம். அனைத்துமே செயற்கையான எண்ணங்கள். மகரிஷி அவர்கள் கூறுகிறார், இவைகள் அனைத்திலும் அளவு முறையை பின்பற்றுங்கள். அப்படி என்றால் இந்த எண்ணங்களை, இந்த செயல்களை நாம் செய்யும் பொழுது அது மிக அதிகமாக போய் தெய்வ சக்தியை பாதிக்காத அளவுக்கு விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். நம் உடலும் மனமும் கெட்டுவிடக்கூடாது. இந்த செயற்கையான எண்ணங்களை செயலாக்கி அதை அனுபவிக்கும் பொழுது. எனவே 2 மனதையும் நாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்றினால் ஒன்று கெடாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். சமுதாய வாழ்க்கையிலும் உயர வேண்டும், பொருளாதாரத்தில் உயர வேண்டும், செயற்கை இன்பங்களை அனுபவித்து வாழ வேண்டும், உறவுகளோடு இனிமையாக இருக்க வேண்டும், குடும்பத்தில் நட்பு நலமாக இருக்க வேண்டும், சமுதாயத்திற்கு தொண்டு செய்து வாழ வேண்டும். ஆனால் சமுதாய சம்பந்தப்பட்ட அனைத்து எண்ணங்களிலும் செயல்களிலும் அளவு முறையை பின்பற்றி நமக்குள் இருக்கும் தெய்வ சக்தியை குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். உண்மையான கடவுள் மீது மனம் வைத்து தவம் செய்யும் பொழுது அந்த தெய்வ சக்தி அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அப்பொழுது நமக்கு தாங்கும் சக்தி, விஸ்டாண்டிங் பவர், உடல் அளவில் மனதளவில் அதிகமாகும். சமுதாய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும் பொழுது
இன்பம் துன்பம் என்ற நிலை மாறி அமைதி நிலைக்கு வந்து விடுவோம். அமைதி அதிகமாகும். எனவே எப்படி பார்த்தாலும் இந்த தவம் நமக்கு நன்மையே அளிக்கக்கூடியது. அதை விரும்பி செய்ய வேண்டும், அதை மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். ஒரு நல்ல காரியத்தை நாம் செய்கிறோம் என்ற நினைவில் ஒவ்வொரு கிரகத்தையும் ஆழ்ந்த நட்போடு தவம் செய்து நமக்கு உதவியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த தவத்தினை இப்பொழுது தொடங்குவோம். வாழ்த்துக்கள்.